ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 15வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஷென் ஹுவாஷியை இனிமே இளவரசின்னு தான் கூப்பிடணும், மரியாதையா தான் நடத்தணும் அப்படின்னு நம்ம லூ கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. அதோட தான் முடிஞ்சுது. இங்க இன்னொரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறான். கண்டிப்பா அந்த மெங்கு ஃபேமிலி நம்மள சும்மா விட மாட்டாங்க, ஹுவாஜின் இறந்து போனதுக்காக பழி வாங்குவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹுவாஜினை கடைசியா ஒரு தடவை பாக்குறதுக்காக மெங்கு வேகமா ஓடி போறா. அண்ணாவோட பாடி அங்க இருக்கிறத பார்த்துட்டு அண்ணா அண்ணான்னு கதறி அழ ஆரம்பிக்கிறா. அவங்க அப்பா பாக்குறாரு, டீசெண்டா பிஹேவ் பண்ண தெரியாதா, ஏற்கனவே ஒரு பையனை இழந்துட்டு நான் நின்னுட்டு இருக்கேன், இதுக்கும் மேல இப்படி மானத்தை வாங்காதுன்னு சொல்ல வேகமா மெங்க அவங்க அப்பாவை பாக்குறா. எவ்வளவு ஒரு அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்கப்பா, அண்ணா எதுக்காக நம்ம குடும்பத்துக்காக இறந்து போகணும், பேசாம நீங்க என்ன சாக விட்டுருக்கலாம் அப்படின்னு அவ அழுதுட்டே சொல்ல ஆரம்பிக்க அவங்க அப்பா பாக்குறாரு. எல்லாரையும் வெளியே போ சொல்றாரு, என் பொண்ணுகிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அண்ணன் இறந்து போனதால உனக்கு மட்டும் தான் இருக்கிறதுலே அதிக வருத்தம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என் பையன் என்னோட வாரிசாக்கிறதுக்காக நான் பார்த்து வளர்த்தேன், என் சொந்த பையன் இப்ப இறந்து போயிட்டான், இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதனால அவனை காவு கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு. ஆனா அதுக்கான வழியும் எனக்கு எக்கச்சக்கமா இருக்கு. இப்போ நம்ம குடும்பத்திலேயே வேற ஏதோ ஒரு பையன் எனக்கு அடுத்து வாரிசா மாறலாம், ஆனா அது எப்படினாலும் என்னோட பையன் கிடையாது. நம்ம குடும்பத்து ஆளுங்களை தவிர வேற யாரும் என் பையன் செத்து போனதுக்கு வரக்கூட இல்ல, அந்த வழி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கதறி அழுதுட்டு இருக்காரு. உன்னை எதுக்காக நான் ஷென்னுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், நம்ம குடும்பத்து மேல ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அவன் நம்மள காப்பாத்துவான் தானே, ஆனா நீ என்ன பண்ணி வச்சிட்டு இருக்க, அவன்கிட்ட இருந்து எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம நீ பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்க, ஒரு கருணையே இல்லாம நம்ம குடும்பத்தை பழி வாங்கி அழிச்சிருக்கான் அப்படின்னு மெங்கோட அப்பா அழ ஆரம்பிக்கிறாரு. இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர்ல அவர் இருக்கும் போது நம்ம என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு மெங்க கேட்டுட்டு இருக்கா. ஹையஸ்ட் பவரா, இதெல்லாம் வெறும் மாயை மட்டும்தான், விழுந்தா அவன் ரொம்ப சீக்கிரமா கீழே விழுந்துருவான், அந்த நாளுக்காக தான் நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அவனை பழி வாங்கணும்னு உனக்கு என்ன இருக்கா இல்லையா, நான் உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷ பாக்கெட்டை கொடுத்து, இந்த விஷத்துக்கு வாசனையோ டேஸ்டோ எதுவும் இருக்காது, இதை அவனுக்கு எப்படியாவது கலந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஆத்மா அப்பதான் சாந்தி அடையும்னு சொல்ல, இதை நான் செய்ய போய் மாட்டிக்கிட்டா ஏன் நிலைமை என்ன ஆகும், அதை யோசிச்சு பாத்தீங்களாப்பா அப்படின்னு மெங்க அழுதுட்டே கேக்குறா. உன் அண்ணனுக்காக பண்ணு, நம்ம குடும்பத்துக்காக பண்ணு அப்படின்னு மெங்கோட அப்பா சொல்லிடுறாரு. மெங்கு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறா. அவங்க அண்ணா எழுதுல லெட்டரையே பாத்துட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணு அங்க வந்துட்டு, உங்களுக்கு இவ்வளவு ஒரு ஆபத்தான வேலையை கொடுத்திருக்காரு, உங்க அண்ணன் இப்பதான் இறந்திருக்காங்க, உங்க மேலேயும் உங்க அப்பாக்கு எந்த பாசமும் இல்லைன்னு சொல்ல, என் அண்ணனும் என்னைய மாதிரிதான் இந்த குடும்பத்துக்காக பலி கொடுக்கறதுக்காக தான் எங்களை வளர்க்கவே செய்யறாங்க, பெரிய குடும்பமா இருந்தா இப்படிதான் ஒரு பலியாடாதான் நம்ம வளர்ந்து வரணும், கல்யாணம் பண்ணதும் ஒரு ஸ்பை வேலை பாக்குறதுக்காக கல்யாணம் பண்ணாங்க, என் வாழ்க்கையிலேயே அவங்கள தவிர எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு நீ அண்ணன் மட்டும்தான் இருந்தான், இப்ப அவனும் இல்ல, ஆனா நான் அவன் சாவுக்கு பழி வாங்கிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கு அமைதியா நின்று வெளியே தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கா. இவ்வளவு சோகமா பேசுறத அங்க இருக்கிற ஒரு ஆள் வேவு பாக்குறான். நேரா அதை நம்ம ஷென்னு கிட்ட சொல்றதுக்காகவும் போயிடுறான். இங்க ஷென்னு கிட்ட நம்ம லூ நின்னுட்டு இருக்கான். லூ கேக்குறான் ஷென்னை பார்த்து, நீங்க எதுக்காக ஹுவாஷிக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல, யாரோ ஒருத்தங்களுக்கு நீங்க இப்படி மரியாதை கொடுத்து நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல, ஹுவாஷி இதுக்கு மேல யாரோ ஒரு பொண்ணு கிடையாது அப்படின்னு ஷென்னு சொல்லிடுறான். அப்போ உங்க மனசுல இருக்கிற பெரியதை நீங்க வெளியே சொல்லலாம்ல அப்படின்னு லூ கேட்க, எனக்கு ஒண்ணு என்ன நினைச்சிட்டு இருக்க, ஹுவாஷிய முட்டாள்னா, அவ பெரிய அறிவாளி, நான் அவளை பத்தி என்ன ஃபீல் பண்றேன்னு அவளுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு லாக்கருக்குள்ள ஒரு துணி வைப்பான்ல, அதுல ஹுவாஷிய குத்துன அந்த அம்மையை எடுத்து பத்திரமா பாசமா உள்ள வச்சிட்டு இருக்கான். இங்க ஹுவாஷி வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமா வேலைக்கார பொண்ணுங்க போறாங்க, கையில ட்ரே ஓட. லூவும் வரான். லூ சொல்லிட்டு இருக்கான், இன்னைக்கு ராஜாவோட ஒரு பார்ட்டி இருக்கு, டீ பார்ட்டி, அந்த பார்ட்டிக்கு நீங்க வந்து அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு இது எல்லாத்தையும் பார்த்து செய்ய சொல்லி ஷென்னு கொடுத்து விட்டுருக்காருன்னு சொல்ல, நான் என்னதான் இருந்தாலும் துணை மனைவி தான், துணை மனைவி இவ்வளவு கிராண்டா போறது சரியா இருக்காதுன்னு ஹுவாஷி சொல்றா. நீங்க துணை மனைவியா அங்க போக போறது இல்ல, பக்கத்து நாட்டு இளவரசியா அங்க போக போறீங்க, இளவரசி நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல, எப்பவுமே நான் இளவரசின்னு கூப்பிட மாட்டியே அப்படின்னு ஹுவாஷி கேட்டுட்டு இருக்கா. இன்னில இருந்து உங்களை எல்லாரும் இளவரசின்னு தான் கூப்பிடணும், இல்லன்னா தண்டனை கிடைக்கும்னு ஷென்னு சொல்லிருக்காருன்னு சொல்ல, ஹுவாஷிக்கு ஹாப்பியா இருக்கு. ஹுவாஷி அந்த ட்ரெஸ் எடுத்து மேல போட்டு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இருக்கா. ஆப்போசிட்ல இருந்து ஷென்னு பாக்குறான். இவ ஹாப்பியா இருக்கத பாத்துட்டு சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஷென்னு நேரா வெளியே போயிட்டு அடுத்து லூவை பார்த்து, எதுக்கும் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப வேகமா ஒரு வேலைக்கார பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு அரண்மனையில வேலை பாக்குறா. ஏற்கனவே மெங்கு வீட்டுக்கு தெரிஞ்ச பொண்ணு போல, அவகிட்ட ஆளுங்க போய் பேசியிருக்காங்கன்னு சொல்ல, அவ மேல கவனம் வச்சுக்கோங்க அப்படின்னு ஷென்னு சொல்லிடுறான். ஷென்னு விருந்து போறதுக்காக வெளியே வரான். மெங்க ஆல்ரெடி முன்னாடியே வந்து நின்னுட்டு இருக்கா. கரெக்டா அப்போ ஹாஷி அந்த புது ட்ரெஸ்ல வரா. வாஷி புது ட்ரெஸ்ல புது ஜுவல்லரியில ரொம்ப அழகா வரத பாத்துட்டு ஷென்னே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறான். அவளையே ஒரு செகண்ட் பாத்துட்டு இளவரசி மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்ல, அவளுக்கு வணக்கம் சொல்லிட்டு மெங்க குனிஞ்சு நிக்கிறா. வாஷி விறுவிறுன்னு வேகமா போயிட்டு, ஹாய் நல்லா இருக்கீங்களா அக்கா அப்படின்னு கேட்டுட்டு பின்னாடி இருக்கிற வண்டியில ஏற போறா. இல்ல நீங்க ஷென்னு கூட ஃபர்ஸ்ட் வண்டியில வாங்க, நீங்க இருந்தா அவர் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாரு, நான் பின்னாடி போறேன் அப்படின்னு மெங்க பின்னாடி போயிடுறா. ஷென்னு
பாக்குறான். சரி வா நம்ம 2 பேரும் ஒரே வண்டியில போயிடலாம் அப்படின்னு ஹுவாஷியை கூட்டிட்டு அந்த வண்டியில ஃபர்ஸ்ட் வண்டியில ஏறிக்கிறாங்க. எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹுவாஷி சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்க என் மேல சும்மா பாசம் காட்டினாலே எல்லாரும் வெறுப்பாவாங்க. இப்போ நீங்க ராஜாவோட விருந்துக்கு இளவரசிங்கிற பேரை சொல்லி என்ன கூட்டு போறீங்க. என்ன பிளான் வச்சிட்டு இருக்கீங்களோ, என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லும் போதே வண்டி லைட்டா ஸ்லிப் ஆகி ஹுவாஷி ஷென்னு மேல விழ போறா. ஷென்னு தாங்கி பிடிக்கிறான். 2 பேரும் ஒருத்தங்க மாத்தி ஒருத்தங்க வெக்கப்பட்டு இருக்காங்க. அப்போ ஜன்னல் வழியா ஹுவாஷி வேடிக்கை பாக்குறா. ஏதோ வித்த காட்டிட்டு இருக்காங்க. அதை சிரிச்சுட்டே பார்க்க ஷென் அவளையே பார்த்துட்டு அமைதியா வந்துட்டு இருக்கான். எல்லாரும் அரண்மனைக்கு வந்துடுறாங்க. ஷென்னு 2 ஒய்ஃபோடையும் போயிட்டு ராஜாக்கு பக்கத்துலயே டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல போயிட்டு நடுவுல அவன் உட்கார ஆரம்பிக்க அடுத்து அங்க மெங்கோட அப்பா வராரு. உங்க சேர் இங்க இல்ல, அந்த பக்கம் இருக்கு அப்படின்னு கூட்டு போறாங்க. இருக்கிறதுலே கடைசி சீட்டை இப்போ மெங்கோட அப்பாக்கு கொடுத்திருக்காங்க. மெங்கு பாக்குறா, அப்பா நானும் உனக்கு உங்க கூட வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னு கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அங்க இருந்து அவங்க அப்பா கூட கிளம்பி போயிடுறா. அடுத்தடுத்த ஆளுங்க வராங்க. யாருமே ஆனா கொஞ்சம் கூட மெங்கோட அப்பாவை கண்டுக்கவே இல்லை. அவர் பேர் இப்ப மோசமாயிடுச்சுங்கிறதால கண்டுக்காமலே இருக்காங்க. பாத்துட்டே இருக்கான் மெங்கு. அவங்க அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஷென்னு பாக்குறான், அங்க பாரு அவங்க கோவமாயிட்டே இருக்காங்க. மெங்கு வேற ஒரு மாதிரி எப்படி நர்வஸா இருக்கா பாரு. அவங்க திரும்பி குடும்பத்தை மேல கொண்டு வர முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு நான் சான்ஸே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஹுவாஷி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க இந்த வேலைக்கார பொண்ணு ஒருத்திய பத்தி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு கையில இந்த விஷத்தை வச்சுட்டு ரொம்ப நர்வஸா அங்க நின்னுகிட்டு இருக்கா. இந்த பொண்ணுதான் இப்ப ஷென்னோட டேபிளுக்கு சர்வ் பண்ண வர போறாளாம். ராஜா அங்க வராரு. எல்லாம் உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு ராணியோட வந்துட்டு அத்தனை பேரையும் உட்கார சொல்லிட்டு டீய சர்வ் பண்ண சொல்றாரு. அந்த பொண்ணு டீய சர்வ் பண்றதுக்காக ஷென்னு ஹுவாஷியும் இருக்கிற டேபிளுக்கு வரா. தூரமா இருந்து மெங்கு பாத்துட்டே இருக்கா. பயம் கண்ணுல அப்படியே தெரிஞ்சுட்டே இருக்கு. ஷென்னு இதை நோட் பண்ணிடுறான். அந்த பொண்ணு டீயை ஊத்திட்டு குடிங்க அப்படின்னு சொல்ல ஹுவாஷி குடிக்கிறதுக்காக போறா. ஷென் உடனே இப்ப வேண்டாம், ரொம்ப சூடா இருக்கு, அப்புறம் குடிக்கலாம் அப்படின்னு எந்திரிச்சிடுறான். நேரா எஞ்சி ராஜாட்ட போயிட்டு, ராஜா ஒரு கிஃப்ட் கொண்டு வந்துட்டு இருக்கேன், இந்த பொருள் கொஞ்சம் ரேரா இருந்ததுன்னு ஒரு 4 கப்ப கொண்டு வர சொல்றான். ராஜா பார்த்துட்டு இந்த 4 கப்பு நார்மலா தான் இருக்கு, ஆனா ஷென் கொண்டு வர சொல்லிருக்காருன்னா கண்டிப்பா அதுல ஏதாவது இருக்கும், என்னது அப்படின்னு கேட்க, இது கண்ணாடி கப்பு மாதிரி இருக்கும் ராஜா, ஆனா சில விஷத்தை எல்லாம் கண்டுபிடிக்கிற பவர் இதுக்கு இருக்கு. இதுல நீங்க ஏதோ டீயோ ஏதாவது ஊத்தி குடிக்கும் போது இந்த கப்போட கலர் மாறுச்சுன்னா அதுல விஷம் இருக்கிறதா அர்த்தம்னு சொல்ல ராணி பாக்குறாங்க. ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு, ராஜாக்கு இருக்கிற ஆபத்தை இன்னும் குறைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதனால எல்லா கெஸ்ட்டுக்கும் கொண்டு வர சொல்லிருக்கேன், எனக்கு எல்லாருக்கும் அதுலயே டீ சர்வ் பண்ணலாம் அப்படின்னு ஷென்னு சொல்லிடுறான். மெங்குக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இத ஹுவாஷியும் பாத்துட்டு இருக்கா. என்னவோ ஒண்ணு நடக்குதுன்னு அவளுக்கு புரியுது. எல்லாருக்கும் கப்ப கொண்டு வராங்க. இப்பதான் மெங்கு பயந்து நடுங்கிறத அவங்க அப்பா பாத்துட்டு, இன்னைக்கு அந்த வேலையை பாத்தியா அப்படின்னு கேட்க மெங்கு ஆமான்னு சொல்றா. அறிவே இல்லாத முட்டாள் அப்படின்னு வேகமா அந்த இடத்துல இருந்து மெங்கோட அப்பா ஏஞ்சிடுறாரு. என்ன மாப்ள, என் பையன் இறந்து போனதால உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாம போயிடுச்சா என்ன, என் பொண்ணு இன்னும் உங்க ஒய்ஃபா தானே இருக்கா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க வந்துட்டு ஹாஜின் இறந்து போயிட்ட சோகத்துல இருப்பீங்களேன்னா நான் எதுவும் வந்து பேசலன்னு ஷென்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். உடனே மெங்கோட அப்பா, இந்தாங்க இந்த காஃபியை குடிங்க அப்படின்னு நார்மல் கப்ல இருக்கிற காஃபியை கொண்டு வந்து குடிக்க சொல்ல, இந்த அம்மா இந்த கிளாஸ்ல ஊத்து அப்படின்னு ஷென்னு அந்த கிளாஸ காட்டிக்கிட்டு இருக்கான். உடனே இந்த மாமாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மெங்கோட அப்பாக்கு. நானே ஊத்துறேன் அப்படின்னு அந்த எதுல விஷம் இருக்கோ அந்த டீ ஜக்க கையில எடுத்துட்டு கிளாஸ்ல ஊத்துனா விஷம் இருக்கிறது தெரிஞ்சிரும் அப்படின்னு திடீர்னு நெஞ்சு வலி வந்த மாதிரி அந்த ஜக்க கீழே போட்டுடுறாரு. காஃபி எல்லாம் கீழே கொட்டிடுது. சாரி மாப்ள, திடீர்னு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல மெங்கு பயந்து நடுங்குறா. ஹுவாஷி பாக்குறா. எல்லாமே அவளுக்கு புரிஞ்சிருது, இதுலதான் விஷம் இருக்குன்னு. திடீர்னு மயங்கி விழுந்த மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறா. ஷென் உடனே பாத்துட்டு, என் பொண்டாட்டிக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, அவளுக்கு ஏதோ விஷம் சாப்பிட்டதாலதான் இப்படி ஆயிருக்கும் ராஜா, இதுல ஏதாவது விஷம் இருக்கான்னு செக் பண்ணி பாக்கணும் அப்படின்னு ஷென்னு சொல்லிடுறான். ராஜாவோட ஆளுங்க அங்க வராங்க. எல்லா காஃபியையும் செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஷென்னுக்கும் ஹுவாஷிக்கும் கொடுக்குற காஃபில விஷம் இருந்திருக்கு. அதை லைட்டா தான் மேடம் குடிச்சிருக்காங்கிறதால லேசா விஷம் பரவி இருக்கு, மத்தபடி உடம்புக்கு எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்னு டாக்டர் சொல்லிட, அந்த வேலைக்கார பொண்ணு கூப்பிட்டு விசாரிச்சிட வேண்டியதான்னு ராஜா கூப்பிடுறாரு. நான் ஒண்ணும் பண்ணல, இந்த மெங் மேடம் இருக்காங்கல்ல அவங்கதான் விஷம் கலக்க சொன்னாங்கன்னு அந்த வேலைக்கார பொண்ணு சொல்லிடுறா. மெங்கு வரா. முன்னாடி வந்துட்டு, இது வேற யார் சொல்லியும் நான் பண்ணல, எங்க அண்ணனை கொலை பண்ணிட்டாரு ஷென், அவரை பழி வாங்கறதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்ல, உடனே ஷென்னும் ஹுவாஷியும் அமைதியா பாத்துட்டு இருக்காங்க. மெங்கோட அப்பா ஓடி வந்து மெங்க பலார்னு அரைஞ்சு என்ன பண்ணி வச்சிட்டு இருக்க, நம்ம குடும்பத்து பேரையே கெடுக்க வந்திருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு, ராஜா என் பொண்ணுக்கு உயிர் பிச்சை கொடுங்க, இப்ப என் பொண்ணு மட்டும்தான் இருக்கா, எனக்கு வேற யாரும் இல்ல, நான் இந்த பதவியில இருந்து விலகிடுறேன், இப்போ உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அங்க மெங்கோட அப்பா சொல்றாரு. ராஜா என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஷென்னு வந்துடுறான். மெங்கு தெரியாம தப்பு பண்ணிட்டா, அவளுக்கு உயிர் பிச்சை கொடுங்க ராஜா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவ இதுவரை எந்த தப்புமே பண்ணது கிடையாதுன்னு சொல்ல, உடனே நம்ம ஹுவாஷியும் பாத்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு அவங்க குடும்பத்துக்காக தான் அதை பண்ணிருக்கான்னு அவளுக்கும் நல்லா தெரியுது. அவளும் உயிர் பிச்சை
கேட்கறதுக்காக ராஜா கால்ல விழுது, அந்த பொண்ணு பாவம் ப்ளீஸ் அவ தப்பு பண்ணல, குடும்பத்துக்காக அண்ணனுக்காக ஒரு வேலையை பண்ணிட்டா, அவளை மன்னிச்சிருங்க, அவளுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க ஷென் உடனே இன்னும் 2 பாயிண்ட சேர்த்து பேசிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம ராஜா, எனக்கு எப்போ குவாஷி என் கூட வந்தாலோ அப்பையில இருந்தே குவாஷியை மட்டும் தான் நான் பாசம் காட்டுறேன், என் வீட்டுல இருக்கிற வேற யாரையும் நான் திரும்பி கூட பார்க்கல. மெங்கு இந்த மாதிரி பாசமே இல்லாத வீட்டுல இருக்கிறது எனக்கும் பிடிக்கல, அதனால அவளுக்கு உயிர் பிச்சை கொடுக்கறது மட்டும் இல்லாம அவளுக்கு என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் கொடுத்துருங்க, அவ மறுபடியும் இந்த வேலைகள்ல இருந்து தப்பிச்சு என்ன பழி வாங்கணுங்கிற எண்ணமும் தேவையில்லாம நிம்மதியா அவங்க அப்பா வீட்டுல போயிருக்கட்டும். அது மட்டும் இல்லாம எனக்கு குவாஷியா மட்டும் தான் பிடிச்சிருக்குங்கிறதால இன்னும் 2 ஒய்ஃப் இருக்காங்க, சின் அப்புறம் துவான் அப்படின்னு துணை மனைவிங்க, அந்த 2 பேரையும் கூட நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன். ஏன்னா இப்ப என் கூட இருக்கிறது பக்கத்து நாட்டு இளவரசி குவாஷிங்கிறதால இப்போ ஏற்கனவே ஒரு ஆபத்துல இருந்து தப்பிச்சுட்டாங்க, இதுக்கும் மேல ஆபத்து வந்துச்சுன்னா பக்கத்து நாட்டுக்கு தேவையில்லாம பதில் சொல்ல வேண்டியிருக்கும், அதனால அந்த விஷயமே வேண்டாம், குவாஷி மட்டும் எனக்கு ஒரே ஒய்ஃபா இருக்கட்டும், மத்த பொண்ணுங்க இங்க இருந்து போயிடட்டும், ப்ளீஸ் எனக்கு விவாகரத்து கொடுங்க, அந்த பொண்ணுங்களுக்கும் எனக்கும் இதுவரைய எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறதால அவங்களுக்கு ஒரு கல்யாணம்னா என் சார்பிலேயே நான் சீர் அனுப்பி அவங்களுக்கு நல்லபடியா பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். ராஜா பாக்குறாரு, சரி ஓகே போனா போது இத்தனை பேர் கேக்குறதால இந்த பொண்ணை நான் மன்னிச்சு விடுறேன், ஆனா வேலைக்கார பொண்ணுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இங்க நேரா மெங்க அவங்க அப்பா பின்னாடியே போயிட்டு இருக்கா, அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு. மெங்கோட அப்பா, உன்னால என்ன முடியுமோ அதை பண்ண, சரி பரவாயில்ல பாத்துக்கலாம், ஒன்னும் கவலைப்படாத விடு, இதுக்கு முன்னாடி வரைய உன் அண்ணன் சொல்லிட்டு இருந்தான் நீ நல்லபடியா வாழணும்னு, இப்போ உனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, நீ வா நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா அங்க இருந்து சோகமா கிளம்பிட்டு இருக்காரு. அவங்க அப்பா கிட்ட அசிஸ்டன்ட் இனிமே என்ன பண்ண போறோம், நீங்க வேற பதவியை எதுக்கு ராஜினாமா பண்ணீங்கன்னு கேட்க, ஏற்கனவே என் பையன் பண்ண தப்புக்கே என்னை யாரும் மதிக்கல, ராஜாவே கடைசி இடம் கொடுத்துட்டாரு, இப்போ இதுக்கு மேல இவளும் மாட்டிட்டா, என்னால குடும்பத்தை மறுபடியும் திரும்ப கொண்டு வர முடியுமான்னு தெரியல, வாஜனும் இப்ப இல்ல, எனக்கும் வயசாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாவமா திரும்பி அங்க நின்னுட்டு இருக்கவளையே பாத்துட்டு இருக்காரு. பாவமா மெங்கு சோகமா நின்னுட்டு இருக்கா. அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா ஷென்னும் குவாஷியும் மெங்கு கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஷென் சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்க பாரு இதுக்கும் மேலேயாவது உனக்கு ஒரு விடுதலைன்னு கிடைச்சிட்டு இருக்கு, குடும்பத்துக்காக ஃபேக்கா வேலை பார்க்காம நிம்மதியா நீ வாழணும்னு சொல்ல நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு குவாஷி சொல்றா. அக்கா நீங்க வந்து நிம்மதியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு குவாஷி சொல்ல, உனக்கு நான் விஷம் வச்சேன், இப்பன்னு இல்ல முன்னாடில இருந்தே ரொம்ப கொடுமைப்படுத்தினேன், அப்பயுமா என்ன அக்கானு கூப்பிடுற அப்படின்னு மெங்கு கேட்க, இது எல்லாமே உங்க ஃபேமிலிக்காக தானே நீங்க பண்ணீங்க, உங்களுக்கு எந்த வழியும் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு குவாஷி சொல்லிடுறா. என் மெங்கு உடனே, எனக்கு உன்னையும் என்னையும் பார்க்கும்போது எப்பவுமே நம்ம 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆளுங்க மாதிரி தோணும், ஆனா நீங்க நாடு விட்டு நாடு வந்துட்டங்கிறதால உன்னால சில விஷயத்த ஃப்ரீயா பண்ண முடியுது, என்னால பண்ண முடியல, கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஷென் அமைதியா அந்த 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கான். வேகமா அங்க இருந்து நம்ம வாஷி கிளம்பி வெளியே போறதுக்குள்ள ஷென்னு கிளம்பி போயிடுறான். வாஷி உடனே லூ கிட்ட நான் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரேன், காத்து வாங்கிட்டு வரேன்னு கிளம்புறா. இங்க அந்த மத்த 2 ஒய்ஃபும் வீட்டுல இருக்காங்க. அதுல ரொம்ப ஒரு பொண்ணு சோகமா இருந்துட்டு இருக்கா, துவான். ஏண்டி நீ என்ன அவர் அவ்வளவா லவ் பண்ண, நம்மள தனியா கூட அவர் வந்து பார்த்ததே இல்லல்ல அப்படின்னு சின்ன கேட்க, இல்ல அப்படி இல்லன்னு அவ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, வேவு பாக்குறதுக்காக நம்ம குடும்பத்துல இருந்து நம்மள இங்க அனுப்பி வச்சாங்க, அந்த வேலைலாம் முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம கிளம்பலாம், இந்த வாழ்க்கையிலே நம்மள ஒருத்தங்க பாசமா பாத்துக்க முடியும் அப்படின்னா அது நம்ம தான், நம்ம மேல நம்ம தான் அதிக பாசம் வச்சுக்கணும், இனிமே நம்ம ஒருத்தங்களோட ஒய்ஃப் எல்லாம் கிடையாது, நம்ம வீட்டு பொண்ணுங்க தான், ஹாப்பியா போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப உடனே துவானும் சந்தோஷமா அங்க இருந்து போயிடுறா. வாஷி ஊருக்குள்ள சுத்தி சுத்தி ஒரு வழியா ஒரு பாலத்துல வந்து நிக்க, அங்க ஊருக்குள்ள சுத்தின ஷென்னும் அதே பாலத்துல தான் வந்து நிக்கிறான். 2 பேரும் ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா திடீர்னு அந்த பக்கம் வான வேடிக்கை நடக்க ஆரம்பிக்குது. வெடி வெடிக்கிறத பார்த்துட்டு அமைதியா 2 பேரும் நிக்கிறாங்க. இப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு ஒரு குடும்பத்துல இந்த 2 பேர் மட்டும் தான் இருக்காங்கிற நிம்மதியோட 2 பேர் நிக்கிறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.